ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 6/8/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திதியை திதி இரவு 7:52 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் மாலை 5:41 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் 10:55 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கா. அதனைத் தொடர்ந்து பரீகம் என்கின்ற நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் 6:55 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் சத்யநாராயண ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்துருக்கா. ஆக இன்றைய தினம் சத்யநாராயண சுவாமியை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:58 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:30 சந்திர உதயம் என்பது காலை 7:15 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 7:55 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:27 முதல் 5:58 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 3:22 முதல் 4:56 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 9:06 முதல் 10:40 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:14 முதல் 1:48 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு 1:40 கொடுத்துருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் 10:59 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த மனித பிறவியின் மாண்பு என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை ஏன் இந்த நேரத்தில் பார்க்குறோம்னு சொன்னால் நிறைய பேர் பார்த்தோம்னா சமீப காலமாக ஏண்டா இந்த ஜென்மா எடுத்தோன்னு இருக்கு, மனுஷனாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறனே, பேசாமல் ஒரு நாயாக பிறந்திருக்கலாம் அல்லது ஒரு மாடாக பிறந்திருக்கலாம், இந்த மாதிரி இல்லை ஒரு பறவையாக பிறந்திருக்கலாம், ஒரு காகமாக கூட பிறந்திருக்கலாம், இப்படி நான் மனிதனாக பிறந்து இவ்வளோ அவஸ்தைப்பட்டு இருக்கனே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அந்த நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்கா. முதல்ல ஒரு மனுஷ பிறவி எடுத்திருக்கோம்னு சொன்னால் மானுஷ ஜென்மா அப்படின்னு எடுத்துட்டாலே ரொம்பவும் வசதியான ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். துர்லபம் மானுஷ ஜென்மா அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சொல்லலை, பிரகலாதன் சொல்வதாக ஸ்ரீமத் பாகவதமே சொல்கிறது. அதே மாதிரி நம்முடைய ஔவையார் கூட பார்த்தோம்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. அப்போ இந்த மனுஷ ஜென்மா எடுக்கணும்னு சொன்னால் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது லோகத்தில் மொத்தம் 85 லட்சம் உயிரினங்கள் இருப்பதாக நம்முடைய சாஸ்திரமே சொல்கிறது. இது போக சயின்ஸில் பார்த்தோம்னா 1,85,000க்கு மேலே ஸ்பீஷீஸ்ன்னு சொல்கிறா, அந்த இனங்கள் அப்படின்னு சொல்கிறா இல்லையா. அந்த பூச்சி புழு பறவை இப்படின்னு இனங்களை பிரிக்கும்பொழுது 1,85,000க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாளே. ஆக எத்தனை ஜென்மாக்களை கடந்து நாம் வந்திருக்க வேண்டும்ங்கிறத புரிஞ்சுக்கோங்களேன். அதாவது நம்ம இந்த இவ்வளோ பிறவி இருக்கா அப்படின்னு சொன்னால் இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இந்த டிஸ்கவரி சேனல் ஆகட்டும், நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் ஆகட்டும், இதிலலாம் எவ்வளவோ புழு பூச்சிகள் மீனினங்களாகட்டும், அதாவது நீர்வாழ் உயிரினங்களாகட்டும் அல்லது ஊர்வனங்களாகட்டும், இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு தானே இருக்கும். இவை எல்லாவற்றையும் கடந்து இந்த மாதிரி ஒரு மனுஷ ஜென்மா எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி என்ன சார் இதில் சுகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் சிந்திக்கின்ற திறன் என்பது இந்த ஜென்மாக்களிலேயே மனித பிறவிக்கு மாத்திரம்தான் உண்டு. விலங்கினங்களுக்கு கூட அன்பு செலுத்த தெரிகிறது. தங்களுடைய அந்த சக உயிரினத்தின் மீது விலங்கினங்களும் அன்பு செலுத்துகின்றன. ஆனால் நமக்கு அன்போடு சேர்த்து அந்த சிந்தித்து பார்க்கின்ற சிந்தித்து செயல்படுகின்ற திறன் என்பது
6ஆம் அறிவு என்பது இந்த மானுஷ ஜென்மாக்கு மட்டும்தானே இருக்கு. ஆக இந்த மனித பிறவியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எதற்கு? நல்ல விதமாக சிந்திக்க வேண்டும். அடுத்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்ற சிந்தனையை வளர்த்து கொண்டாலே நமக்குள்ளாக தானாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது வந்துடும். அதை விட்டுட்டு அவன் மட்டும் நல்லா இருக்கானே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, அவள்லாம் அநியாயம் பண்ணுறா, லோகத்தில் தர்மத்துக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கான்னு சொல்லி மற்றவர்களை எப்பொழுது பார்த்தாலும் குறை பேசி கொண்டிருப்பதை விட நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில் தென்படுங்கிற மாதிரியே யோசிக்கணும். நமக்குள்ளாக நல்லது, நமக்குள்ளாக அந்த நன்மை என்பது, அந்த நல்லெண்ணம் என்பது இருந்தால் பார்க்கின்ற எல்லோரையுமே நாம் நல்லவர்களாகத்தான் பார்ப்போம். இது போன்று ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வளர்த்துக்கணும். எதற்காக? இறைவனிடத்திலே சென்று அடைய வேண்டும் என்பதற்காக. இறைவனினுடைய பாதத்தை சரணடையுங்கள். எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னால் இதற்கு பூர்வ ஜென்ம கர்மாவும் காரணம். அதே நேரத்திலே நான் ஒரு நன்மையை செய்திருக்கிறேன், அதனால தான் நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால தான் இப்படி ஒரு மானுஷ ஜென்மாங்கிறத எடுத்திருக்கேன், மனித பிறவிங்கிறத எடுத்திருக்கேன். இந்த பிறவியிலும் நான் எந்த தவறும் செய்யாமல் எல்லோரும் நலமுடன் இருக்க வேண்டும், எல்லோரும் நல்லபடியாக வாழ வேண்டும், மற்ற உயிரினங்களிடத்திலே என்னால் இயன்ற அந்த உதவியினை செய்து அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டாலே நிச்சயமாக நாம் எல்லோரும் நல்லபடியாகத்தான் வாழ்வோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.